இந்த சில நாட்கள் நீங்கள் படிக்கிறது தான் உங்களுடைய 70 வருஷ வாழ்க்கையை தீர்மானிக்க போகிறோம். ஆக எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த படிப்பிலே கொஞ்சம் கவனமாக இருங்க. இது நாங்கள் நடந்து போன பாதைகள் இப்போ ஒரு பெரிய காது. நான் ராத்திரி வந்தாலும் நீங்கள் வந்து நான் முதல் முறை இலங்கைக்கு வந்தால் சுத்தத்துக்கு அடுத்த நாள் தான் நீங்கள் வர்றது. ஏன்னா அவ்வளோ ஒரு காது ஒரு அன்பு இந்த பள்ளிக்கூடத்தில். நான் கனடாவில் ஒரு இந்த பழைய மாணவ சங்கத்தை கட்டி நடத்துகிறோம்னா அவ்வளோ கஷ்டங்களுக்கு மத்தியில் நாங்கள் நடத்துகிறோம்னா தூர பள்ளிக்கூடம் இல்லை. நீங்கள் கட்டிசை கூட்டம் யோசிக்கலாம், சரி ஜோசப் பற்றி யோசிக்கலாம். நாங்கள் நம்ப மாட்டேன். இந்த கண்டினியூஸ் சப்போர்ட் டு த காலேஜ், அன்லிமிட்டெட் சப்போர்ட் டு த காலேஜ், அன்லிமிட்டெட் சப்போர்ட் டு த ரெக்டர். ஆனால் நீங்கள் கல்வி என்று வரும்பொழுது உங்களை சொல்கிறோம், நாங்கள் எங்களுடைய தோல்வியை நாங்கள் உங்களுடைய வெற்றியாற்றல் தான் எங்களுடைய இதாக இருக்கிறது. ஆகவே 70 வருஷம் 80 வருஷம் உங்களுடைய வருங்காலத்தை தீர்மானிக்கிறது அந்த எக்ஸாம். இந்த எக்ஸாம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. வேறு எந்த விதமான இதுவும் இல்லாமல் படியுங்க, உங்களுக்கு நல்வாழ்வு கிடைக்கும். ஆனால் ஒருக்கா எடுத்துட்டு தவறைட்டே யோசிக்காதீங்க. 2ஆம் தரம் 3ஆம் தரம் படுங்க, அது பரவாயில்லை. இரண்டாவது கடவுள் எல்லாத்தையும் தர மாட்டாங்க. பாக்கெட்டுக்குள்ளார எடுத்து இப்படியான ஒரு அதிபர்கள், இப்படியான ஒரு ஆசிரியர் உங்களுக்கு கிடைக்கிறது பெரிய அபூர்வம். அதனுடைய நீங்கள் இவ்வளோ படிச்சுட்டீங்க. இந்த கடந்த வரப்போகிற கொஞ்சம் நாட்களில் நீங்கள் கவனமாக படித்து நல்ல முயற்சி எடுத்து பாஸ் பண்ணணும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய பழைய மாணவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். நடக்க போகின்ற வாரங்களில் உங்களுக்கு தேவையான விஷயங்களை நாங்கள் ஆளுநர்களுடன் எடுத்தால் கொம்பிட்ட வந்து தெரியும். இந்த முறையும் வந்து ஒவ்வொரு பழைய மாதம் வேளாண் யூகே உங்களுக்கு ஒரு கொம்பிட்ட வந்து உங்களுக்கு 3 எழுதி நீங்கள் 3 எடுத்தால் அவங்களுக்கு தெரியும். ரைட்டு மொபைல் பண்ணி 3 எடுத்தால் மெடிக்கல் செக்ரட்டரி இன்ஜினியர் அவன் எந்த வழி தான் தெரியும். அந்த படி 3 எழுதி கட்டாயிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் விருப்பமாக கொம்பிட்ட கற்ற கேட்ட ஹைலைட் பண்ணி அடுத்தது சொன்ன மாதிரி